இடமானம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். நேத்து வந்து தமிழ்நாடு முழுவதும் கேஎன்ஆருக்கு சொந்தமான இடங்கள்ல, கேஎன்ஆருடைய பையனுக்கு சொந்தமான இடங்கள்ல இடி ரெய்டு வந்து நடந்தது. அது சம்பந்தமாகவும், இப்போ தமிழ்நாடு அரசுக்கு சில கொட்டு வச்சிருக்கு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம். அது சம்மந்தப்பட்டும். அது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டீஸ் எல்லாமே இனிமேல்ட்டு ஆளுநர் கிட்ட கிடையாது. அந்த கட்டுப்பாடு எல்லாமே முதலமைச்சருக்கு பக்கம் நாங்க குடுக்குறோம்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட அவங்க கூட பேசுறதுக்காக ஹரிஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நேத்து வந்து இடி ரைட் நடந்தது. அந்த இடி ரைட்ல அடுத்த கட்ட தகவல் ஏதோ உங்ககிட்ட இருக்கா ஸ்பெஷலா? விடிய காலையில 4 மணி வரைக்கும் நடந்தது ஈடு. இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிஃபோர் நம்ம பேசிட்டு இருக்கிற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நேரு அவர்களுடைய சகோதரரை வந்து விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அமலாக்கத்துறை. அங்கே வந்து அஃபிஷியலாக கைது செய்யப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நைட் செந்தில் பாலாஜி எப்படி வந்து நைட் அரெஸ்ட் பண்ணி அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததோ அது மாதிரி விசாரணை முடிந்து நைட் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் தகவல் இருக்குது. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் மறுபடியும் பேண்ட்ல யூரின் போவாரா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ என்ன ஒரு யதார்த்த மக்களுக்கும் ஒரு கேள்வி எழுப்பப்படுதுன்னா, இடி வந்து தொடர்ந்து நாங்கள் ரைடு பண்ணுறோம் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் தான் கைது பண்ணாங்க. அதுவும் இடியோடைய ஈகோனால. அதை தாண்டி இங்கே வந்து பொன்முடி அவர்களோ இல்லை ஜெகதீஷ்கனோ இல்லை ஏபாவேலு வீட்லேயோ இத்தனை நாள் ரைடு பண்ணியும் ஒரு இடத்துல கூட இவங்க வந்து குற்றம் சாட்ட நபர்கள்னு சொல்லி அவங்க ஒரு வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கொண்டு போய் நீதிமன்றத்திலேயோ சிறையில் அடைக்கவே இல்லை. அப்போ இடி வந்து இங்க திமுகவை பயமுறுத்துறதுக்காக பாஜக யூஸ் பண்ணுதுன்ற ஒரு கட்டமைப்பு இல்லை. உங்களுக்கு அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் நடக்குது. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. எங்களுடைய வாதங்களையும் நீங்கள் கேட்கணும், நாங்களும் இந்த வழக்கில் சில கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ நீதிமன்றங்கள் வந்து உங்களுக்கு மாவட்ட நீதிபதிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உயர்நீதிமன்ற நீதியரசர் இன்னைக்கு வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்களுடைய வழக்குகள்லாம் விசாரிக்கும் போது கீழமை நீதிமன்றம் ஒரு சாராருக்கு வந்து சாதகமாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை உயர்நீதிமன்ற நீதியரசர்களே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சாரார் யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற ஒரு நிலையில், அதுவும் 6 மாதத்தில் 16 கேசஸ் வரிசையாக மாதத்துக்கு 2 கேஸுங்கிற ரேஞ்சில் வந்து தள்ளுபடி பண்ணி வச்சுருக்காங்க. மாதத்துக்கு 2 கேஸை முடிச்சு வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்போ பொன்முடி வழக்கெல்லாம் 5 நாளில் விசாரணை நடத்தி 5 நாளில் தீர்ப்பு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுதான் நேற்று கூட உயர்நீதிமன்றம் விமர்சனம் வச்சுருந்தாங்க. 5 நாளில் தீர்ப்பு எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தீர்ப்பை ரத்து பண்ண முடியாது, ஆனால் அதை மறு விசாரணைக்கு உத்தரவிடலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று கூட நீதிமன்றம் பொன்முடி வழக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது. அதனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்ல முடியாது, ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து இங்கே இருக்கிற கீழமை நீதிமன்றம் அதுக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக ஆளுநர் கட்டுப்பாட்டில் இருந்த பல்கலைக்கழகங்களில் யூனிவர்சிட்டிஸை இப்போ வந்து முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இந்தியா முழுவதும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தோட யூனிவர்சிட்டி அந்தந்த மாநிலத்தோட முதல்வர் தான் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மாநிலத்துடைய முதல்வர் பொறுப்பெடுத்துக்கணும், அதாவது வேந்தரா பொறுப்பெடுத்துக்கணும் அப்படிங்கிறது சட்டமன்றத்தை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்துக்கு வந்து ஒப்புதல் அளிக்க தாமதப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்துக்கு மேலே அந்த மசோதா வந்து அங்கேயே வச்சுருந்தார், கிடப்பிலே வச்சுருந்தார் ஆளுநர். 10 மாதமாக கிடப்பிலே ஆளுநர் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்தை நாடும்போது உச்சநீதிமன்றம் அதில் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா அனுப்பிட்டீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை வாங்கியோ இல்லை அவரை மறுத்துட்டாரோ அப்படின்னா அந்த தகவலை 1 மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அரசுக்கு தெரிவிக்கணும். அப்படி இல்லை 2வது முறையாக அந்த மசோதா மறுபடியும் வந்து பாஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா 3 மாதத்துக்குள்ளே அதுக்கு நீங்கள் கன்சல்ட் கொடுத்தே ஆகணும். நீங்கள் அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் 10 மாதங்களுக்கு மேலே கிடப்பில் இருக்கிற மசோதாக்களை உச்சநீதிமன்றமே தனக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தின் கீழே அவங்களே வந்து கன்சல்ட் கொடுத்துட்டாங்க. அதனால ஆளுநர் வந்து பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக இருக்க முடியாத சூழல் வந்துடுது. முதலமைச்சர் வேந்தர் ஆகிறார். ஆனால் முதலமைச்சர் வேந்தர் ஆகிறதுல தான் எனக்கு ஒரு வியப்பான விஷயம் என்னென்னா, கணக்குலேயே வந்து நம்மால் புலி 92 + 7ன்னா 108ன்னு வருது. நம்மால் கணக்குலேயே புலி. வேந்தராக இருந்து எத்தனை பல்கலைக்கழகம் எத்தனை மாணவர்கள் சீரழிய போகிறாங்கன்னு எனக்கு புரியல. மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். மாணவர்கள் யோசிக்கணும். ஆனால் சட்டசபையில் வந்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பெருமையாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இது வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு அடுத்த வெற்றி.
நான் எப்போதுமே திமுக வந்து மாநில சுயாட்சிக்காக போராடுறோம். அதுல இது ஒரு முதல் வெற்றி. இனிமேல் ஆளுநர்களுடைய விஷயங்கள் வந்து கட்டுப்பாடா இருக்க போகுதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. காவிரி விவகாரம் இப்போ மாநில உரிமை எங்கே போச்சு? ம். அங்கே வந்து மேகதாது அணை கட்டுறேன்னு சொல்லி மத்திய அரசுக்கிட்ட ஒப்புதல் வாங்கி வனத்துறை அனுமதியெல்லாம் வாங்கி மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் போய் அதை பற்றி முறையிட்டீங்க. எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்த உடனே அதை பற்றி ஏன் பேசல? ஏன் அமைதியாக இருந்தீங்க? ம். இப்போ மாநில உரிமை யார் விட்டு கொடுத்தது? கர்நாடகா கிட்ட கூட்டணி கட்சி தான். நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி அமைக்கிறது அப்படின்னா நீட் தேர்வுலேருந்து விலக்கு கொடுக்கணும் காங்கிரஸ், இதே பிஜேபி. அப்போ தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னு சொல்கிறீங்களா? காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி கட்சி. கர்நாடகாவில் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. எங்களுக்கு வந்து காவிரியிலேருந்து முறையாக நீர் தருவோம், எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்ல தைரியம் இருக்கா? இல்ல அப்படி பார்த்தாலும் அது 2 மாநிலத்துக்கான பிரச்சனை. இது வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபருக்கும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு நபருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே. நீட் விவகாரம் வந்து மத்திய அரசுக்கும் நீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நீட் விவகாரம் உச்சநீதிமன்றத்தால் அமல்படுத்தப்பட்டது. மத்திய அரசு அதில் ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. மத்திய அரசு விலக்கு கொடுக்கக்கூடிய இடத்துலையும் இல்லை. முதல்ல நீட் விவகாரத்தில் விலக்கு கொடுக்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் தான் கொடுக்கணும். இல்லைங்க, எல்லா மாநிலங்களுக்கும் கட்டாயப்படுத்தி நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு இவங்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர, நீட்டை கொண்டு வந்து அமுல்படுத்தினது வந்து நீதிமன்றம் கிடையாது. நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் அமல்படுத்தி அதை கட்டாயப்படுத்தியது உச்சநீதிமன்றம். நளினி சிதம்பரம் அவர்கள் இதுக்கான வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பில் தான் இந்த உத்தரவு வருது. நளினி சிதம்பரம் அவர்கள் அன்றைக்கி கொண்டாடினாங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க. சிபிஎஸ்சி மாணவர்களுக்காக நான் வாதாடி நான் ஜெயிச்சிட்டேன், நீட் தேர்வினால் பல்வேறு மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பு கனவுகள் நினைவாக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடினாங்க. நளினி சிதம்பரம் யார்? காங்கிரஸ் உறுப்பினர் இல்லையா? சிதம்பரம் அவர்களுடைய மனைவி இல்லையா? கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய தாயார் இல்லையா? யார் நீட் கொண்டு வந்தது? ஃபஸ்ட்டு நீட் கொண்டு வந்தது காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட், யூபி கவர்மெண்ட்டு. நீட்டை வந்து ஒரு மாநிலத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் அறிமுகப்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க. உச்சநீதிமன்றம் பிடிச்சிட்டாங்க. ஒரு மாநிலத்தில் அமல்படுத்த முடியும்னா ஏன் இந்தியா முழுவதும் அமல்படுத்த முடியாதுங்கிற ஒரு கேள்வி உச்சநீதிமன்றம் முன் வச்சு அதை வச்சு தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அமல்படுத்தி வச்சுருக்காங்க. விலக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை தான் நாடணும். நீங்கள் வந்து மத்திய அரசு எங்களுக்கு விலக்கு கொடுக்கல, கவர்னர் எங்களுக்கு வந்து விலக்கு கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து எப்படி மோடி சொல்லிட்டு போகிறாரோ பல பேர் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட இதை மீன் பண்ணி தான் அவர் சொல்கிறாருன்னு நான் பார்க்குறேன். தங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருக்கார் முதலமைச்சர் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. உங்களால் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்க கூட முடியல. ஒரு வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா வந்து பாஸ் ஆகுது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு எதுக்கு நீங்கள் சட்ட திருத்தத்தை கேட்குறீங்க? எதுக்கு அமெண்ட்மெண்ட் கேட்குறீங்க? நீங்கள் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, எதிர்த்து நாங்கள் வாக்களிக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே? எங்களுக்கு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல கூட எங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் மாற்றணும்னு நீங்கள் எதுக்கு அந்த கோரிக்கை வைக்கிறீங்க? அந்த கோரிக்கை திருச்சி சிவா அவர்கள் ஏன் வச்சார்? ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய திமுக இங்கே ஒரு நாடகம் ஆடுறாங்க, டெல்லிக்கு போன ஒரு நாடகம் ஆடுறாங்க. டெல்லியில் வந்து அங்கே இருக்கிற மத்திய அமைச்சருடைய கால்களில் விழுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் துரைமுருகனுக்கெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க பல மத்திய அமைச்சர்கள். இவங்க வீட்டுக்கு ரெய்டுக்கு யாராவது போனாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த ஏஜென்சி ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுறாங்க டெல்லியிலேருந்து. அப்படிப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஓடிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். திருச்சி சிவாவுக்கும் பெரிய பெரிய நட்போட்டங்கள் இருக்குது. திருச்சி சிவா அவர்களுக்கும் அமித்ஷா வட்டத்துலேருந்து பெரிய பெரிய நட்போட்டங்கள் இருக்குது அவருக்கு, திருச்சி சிவாவுக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இங்கே சாதிக்க முடியல அப்படின்னா டெல்லியில் போய் படுத்துருவாங்க. இவங்க அதிமுக வந்து பாஜகவுடைய பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, புலி வந்து பூனையை வந்து தன்னுடைய நிழலை பார்த்துட்டு புலின்னு சொல்லும். அது மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறதெல்லாம். பூனையாக இருந்துக்கிட்டு நாங்கள் புலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புலி படமே ஃப்ளாப் ஆச்சு. புலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த புலியாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது 26 தான் தெரியும். இப்போ ஒரு சைடு ஆளுநர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு, நாங்கள் அதில் வெற்றி பெற்றுட்டோம், இப்போ ஆளுநருடைய கொட்டம் அடங்கி விட்டதுன்னு சொல்லி இங்கே திமுக நபர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழகம் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கேரளா ஆளுநராக இருந்த ஆரிஃப் முகமது கான் அவர்களுடைய வழக்கில் அவர் வந்து இந்த மாதிரி மசோதாக்களை வந்து கிடப்பிலேயே வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கேரளா அரசு வழக்கு தொடுத்தப்போ ஆளுநருக்கு அதுக்கான சிறப்பு அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. ஆளுநர் வந்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். மாநில அமைச்சர்களுடைய
பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ம். அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி உங்களால் வாங்க முடியல ஆளுநர்கிட்ட கையெழுத்து. அந்த அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து திராணி இல்லை, தெம்பு இல்லை, எப்படி பண்ணணும் என்ன ஒரு ஐடியா கூட இல்லை. மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தை நீதிபதிகளுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ இன்னொரு இடத்துல தமிழ்நாடு அரசு வந்து கொட்டு வாங்கியிருக்காங்க நீதிமன்றத்துக்கிட்ட. எதுன்னு பார்த்தோம்னா டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன விஷயம் பிரதர் ஃபர்ஸ்ட்? டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் அந்த ரெய்டு நடத்தியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். அந்த ரெய்டு வந்து சட்டவிரோதமான ரெய்டு. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே சட்டவிரோதமான ஆவணங்கள், சட்டவிரோதமாக கைப்பற்றியிருக்காங்க. எங்களுடைய ஊழியர்களை மிரட்டி அவங்கள வந்து உணவு இடைவேளை கூட அனுப்பல, அவங்கள வீட்டுக்கு கூட போக விடாமல் தடுத்து நிப்பாட்டி இந்த ரெய்டு நடத்தியிருக்காங்க. ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால இந்த ரெய்டை சட்டவிரோதமாக அறிவிச்சு அவங்க கைப்பற்றின ஆவணங்களை எங்களுக்கு மீட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. பல்வேறு நீதிபதிகள் மாற்றத்தை தாண்டி இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு தெரிஞ்சும் உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்திலேருந்து உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கை நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொன்னீங்க. ஏன்னா அன்னைக்கு அதிமுக அரசு இருந்தது. இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கா? திமுக அரசு. கருணாநிதி அவர்கள் வந்து 99 நாட்கள் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை கேரளாவுக்கு தூக்கி அடித்தாரு. மத்தியில் இருக்கிற பாஜக அரசுடைய உதவியினால் சில ஜெயலலிதாவுக்கு சாதகமான தீர்ப்புகள் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தரை வந்து 99 நாட்கள் கேரளாவுக்கு தூக்கி அடித்தார் இதே கருணாநிதி அவர்கள். அவருடைய பையனாக இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் வெத்து வேட்டாக உட்காந்துட்டு இருக்கார் முதல்வர் ஸ்டாலின். என்னங்க ஒரு நீதிபதி என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. நீதிமன்றம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியல. நீதிபதிகள்கிட்ட அரசு தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கணும்னு தெரியல. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் விசாரிக்குது, அது வரைக்கும் பொறுமை காத்துருங்கன்னு சொல்லலாம். எங்களுக்கு என்ன அடுத்த வாதம் வைக்கிறதுனே தெரியல, நாங்கள் வந்து அரசுக்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க அரசு வழக்கறிஞர். அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த அரசு. என்ன வாதம் வைக்க போகிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியல. உச்சநீதிமன்றம் வழக்கை நிராகரித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரிக்கிறது எங்களுக்கு இன்னும் தெளிவான தகவல் வரல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லி நீதிபதிகளை காக்க வச்சாங்க. ஓகே. இப்போ டாஸ்மாக் ஊழல் அப்படின்னு வந்தாலே அந்த துறையினுடைய அமைச்சர் மேலே தான் நமக்கு ஒரு டவுட் வரும். அது துறையினுடைய அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தான். இப்போது இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இடி வந்து எங்களோட ஊழியர்கள் வந்து மிரட்டிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்தே போய் ஒரு கோரிக்கைலாம் வைக்கிறாங்கன்னா, அப்போது அதுக்கு பின்னணியில் யாரெல்லாம் இருக்கான்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு அரசாங்கமே பயப்படுது இந்த ஒரு வழக்கு பார்த்து அப்படின்னா. மாப்பிள்ளை சார் இருக்காருல்ல. யார் மாப்பிள்ளை சார்? எந்த மாப்பிள்ளை சொல்றீங்க? மாப்பிள்ளை சார்னு ஒருத்தர் இருக்காரு, டெல்லியிலேயே தான் இருக்காரு. காலேஜுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுக்காக டெல்லியிலேயே தான் தங்கியிருக்காரு. அங்கேயே தான் செட்டில் ஆக போறாரு. அங்கே வந்து பெரிய ஒரு பங்களா கட்டிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை சாருக்கு. முதல்வர் டெல்லிக்கு போனார் அப்படின்னா அங்கே தான் ஓய்வு எடுக்க போகிறதா இருக்காங்க. எப்படி வந்து ஜெயலலிதா அவர்கள் கோடநாடு போய் ஓய்வு எடுத்தாங்களோ அது மாதிரி ஒரு டெல்லிக்கு போய் ஓய்வு எடுக்க போகிறாரு. அப்படிதான் வந்து பிளான் பண்ணி அங்கே ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க. செந்தாமரை அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய பங்களா கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பங்களா கட்டி அங்கேயே வந்து மாப்பிள்ளை சார் குடியேற போகிறார். அங்கே தான் வந்து முதலமைச்சர் வந்து எப்போல்லாம் டெல்லிக்கு போகிறார் அங்கே தான் ஓய்வு எடுக்க போகிறார் அப்படிங்கிற பேச்சு இருக்குது. அவருடைய தலையீடு டாஸ்மாக் விவகாரத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட உடனே முதல் நபராக மருத்துவமனைக்கு ஓடோடி போய் பார்த்தவர் மாப்பிள்ளை சார். அவர் தான் ஃபஸ்ட்டு மருத்துவமனைக்கு ஓடுறாரு. ஏன் ஓட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அமைச்சர்கள் கூட போகலை, முதலமைச்சர் போகலை. ஒரு நட்பின் அடிப்படையில் போயிருக்கலாம். என்ன நட்பு? இவர் செந்தில் பாலாஜி அரசு துறையிலேருந்து பணத்தை அடிக்கிறாரு. அந்த பணத்தை இவர் பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கருப்பு பணமாக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த நட்பு. இந்த கருப்பு பணம் என்னைக்கு வெளியில் வருதோ அன்றைக்கி ஒட்டுமொத்தமாக திமுகவுடைய அந்த முதன்மை குடும்பம் ஒட்டுமொத்தமாக சிறைக்கு போகும். அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் யார் அந்த தியாகன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ யார் அந்த மாப்பிள்ளை அப்படின்ற கேள்வி எழுப்பப்படும் நான் நினைக்கிறேன். இல்லை, மாப்பிள்ளை சார் அவர் வந்து நம்ம மாப்பிள்ளை சார்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருக்குது. ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசையாக தொடங்கியிருக்காரு. அதுவும் ஒரே ஆண்டில். எப்படி ஒரே ஆண்டில் 15 நிறுவனங்களை தொடங்கினார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இதெல்லாம் போங்குங்க. அதானி அம்பானி வந்து வளர்ச்சி பெற்றா நாடு வளர்ச்சி முன்னேறும். அதானிக்கும் அம்பானிக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சொந்தமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துலயும் அவங்க இருக்காங்க.
கருணாநிதிக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது? ம். எத்தனை கோடி சொத்துக்கள் வச்சிருக்காரு கருணாநிதி? தமிழக மக்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சுருட்டி போட்ட குடும்பம் கருணாநிதி குடும்பம். ம். எத்தனை நில அபகரிப்பு வழக்கு வந்தது அதிமுக ஆட்சி காலத்தில்? அதில் எத்தனை வழக்குகள்ல தீர்வு காணப்பட்டதுன்னு பார்ப்பேன். ம். எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நிறைய. பல்வேறு வழக்குகளில் நிலத்தை அபகரிச்சது திமுகவினர்னு சொல்லி ம். அந்த நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கு நீதிமன்றம், சிறப்பு நீதிமன்றம். ம். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே செஞ்ச முதல் வேலையை அந்த நில அபகரிப்பு சிறப்பு நீதிமன்றத்தை கலைத்தது தான். ம். ஏன்னா சிறப்பு நீதிமன்றத்தை கலைச்சாதான் நாங்கள் வந்து வரிசையாக அடுத்தடுத்து நிலங்களை வளைச்சு போட முடியும். ம். ஏழைகள் வயிற்றில் வந்து அடிக்க முடியும். விவசாயிகளை தூக்கி உள்ளே போட முடியும். விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட முடியும். மாப்பிள்ளை சார் வளர்ச்சி காணுவார். அப்போ தான் எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் பக்காவாக வரும். தேர்தலுக்கு நாங்கள் அப்போ தான் செலவு பண்ண முடியும். தேர்தலுக்கு செலவு பண்ணி ஆட்சிக்கு வந்து மறுபடியும் நாங்கள் கொள்ளையடிக்க முடியும். நிறைய. பொறுத்தது பார்ப்போம் பிரதர். பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி பிரதர். நன்றி.